வணக்கம் சார். ஓகே மேடம், நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. இந்தாங்க சார் உங்க ரூம் கீ. தேங்க்யூமா. ஓகே ஓகே டிங்கு, இப்போ நீ வெளியே வரலாம். உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், கோட் பாக்கெட்டில் இருக்கும்போது சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும்னு. யாராவது உன்னை பார்த்துட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் உன்னை யாரும் பார்க்கல தான். ஆனால் நீ ஒரு குரங்கு, நான் உன்னோட முதலாளி. இதுதான் நான் சொன்ன ஊர். இங்கே தான் நம்ம புதுசாக திருட போகிறோம். கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருந்து எல்லாத்தையும் திருடிடலாம். வெரி குட். என்னோட ஈவில் பிளானை பார்த்து தெரியாமல் எனக்கு இங்கேயே ரூமை கொடுத்துட்டாங்கன்னா பாரு. நான் சொல்கிறத கேளு. இப்போ நான் கீழே போக போகிறேன். நீ பைப்பு வழியாக கீழே வந்துடணும், புரியுதுல்ல? அதுக்கப்புறம் நாம் எங்கெல்லாம் போய் கொள்ளாடிக்கிறன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆதி, இந்த ஃப்ரூட்ஸ், அப்புறம் நான் உங்களுக்காக ஸ்நாக்ஸும் பண்ணியிருக்கேன். வாங்க பசங்களா, எல்லாரும் கீழே வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. மம்மி, எனக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் அவங்க கிட்டே கொடுத்து அனுப்புங்க. என்னாச்சு ட்விங்கு, ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கா? சரி போ, அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடு. அப்போதான் இன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் உன்னை ஒரு பையனா சேர்த்துக்குவாங்க. நீ போய் திருடிடு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடு. நாம 2 பேரும் இங்கேருந்து காலையில் எஸ்கேப் ஆயிடலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? உனக்கு தெரியாதடா. வழக்கமா நாம 2 பேரும் இதே மாதிரி தானே கொலைச்சிட்டு இருக்கோம் டிங்கோ. இது வழக்கம் நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்ததில்லை. இந்த ஊர்லயும் யாரும் நம்ம மேல சந்தேகப்படக்கூடாது. நான் எவ்வளோ அழகான பிளானெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சீக்கிரம் போ டிங்கோ, சீக்கிரம் போ. போய் சொல்றத கேளு, கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம், என் கிட்ட வராத. எனக்குள்ள பார்த்தால ரொம்ப பயமா இருக்கு. மம்மி மம்மி, சிவா, அந்த பக்கம் பக்கத்துல வராத. அடி, அந்த மங்கிக்கு ஃப்ரூட் வேணும், அவ்வளவுதான். அசையாம அப்படியே இரு. அட, இது பாருப்பா, இந்த குரங்கு லட்டு சிங் சார் மாதிரி சல்யூட் அடிக்குது. வாவ் ஃப்ரெண்ட், உண்மையிலே நீ சூப்பரா பரேட் பண்ற. ஏய், என் கூட ஷேக் பண்ணுவியா? வாவ், இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? நிச்சயமா இதை யாரோ பழக்கப்படுத்தி வச்சிருக்கணும். என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அது எப்படிப்பா பரேட் பண்ணும்? நிச்சயமா இது ஏலியன் குரங்குதான். யூடி, உனக்கு எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் ஏலியன் தானா? நிச்சயமா இது நல்லா பழக்கப்படுத்தின குரங்குதான். பாருங்க, இதோட கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப் கூட இருக்கு. இதோட பேரு டிங்கு. டிங்கு, இந்தா இன்னொரு பழத்தை சாப்பிடு. பாத்தியா, இதுக்கு மியூசிக் கூட ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே.
டிங்கு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டானே. அடடடடடடா, நான் என்னமா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பாருப்பா. அடடடடடா, என்னோட ஈபிள் பேனை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு? மம்மி இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, பாத்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு. ப்ளீஸ் நான் இதை வச்சுக்கிட்டுமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டிங்கோ, இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருந்த போல இருக்கு. சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்ல. நாம் இந்த ஊர்லேருந்து வெளியே போகிற வரைக்கும் நீ இந்த வீட்லேயே ரொம்ப பத்திரமா இருக்கணும். இந்த வீட்டை விட்டு நாம போகும்போது எல்லாத்தையும் திருடிடலாம். உனக்கு நான் ஹோட்டலில் விதவிதமாக சாப்பாடு வாங்கி தரேன், புரியுதுல்ல? இந்த வீட்லேயே ஆரம்பிச்சிடு. இந்த புடி அந்த டிங்கு ஓடி போயிடுச்சு போல இருக்கே. என்னது இது? நம்ம வீட்ல யார் திருடினாங்கன்னே தெரியலையே. நம்மோட ஒட்டுமொத்த சேவிங்ஸும் காணாம போச்சு. போலீஸ், போலீஸை கூப்பிடுங்க. இப்போலாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல டெய்லியும் திருட்ட பத்தி தான் வந்துகிட்டு இருக்கு. யார் இதெல்லாம் திருடுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. முதல்ல திருட்டு போனது எங்க வீட்ல தான் தெரியுமா? மம்மி வேற ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் என்னோட டிங்கு வேற பத்திரமா பாத்துக்கணும். அதையும் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இது வேற நைட் எந்திரிச்சு எங்கெங்கயோ போயிட்டு வருது. ஆனா காலையில பார்த்தா கரெக்டா என் பக்கத்துல வந்து படுத்துக்குது. நேத்து நைட்டு கூட டிங்கு எங்கேயோ வெளியே போச்சு தெரியுமா உங்களுக்கு? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஒருவேளை இந்த டிங்கு தான் திருட்டு வேலை பண்ணுதோ? டிங்குவால எப்படிப்பா திருட முடியும்? அது வெறும் சாதாரண குரங்கு தானே. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்க மாதிரி தோணுது. எப்போ டிங்கு நம்ம கையில வந்ததோ அப்பையில இருந்து தான் எல்லாம் திருட போகுது. டிங்கு ஒரு ட்ரெயின் பண்ண குரங்கு. ஒருவேளை அதோட ஓனர் இதை திருட்டு வேலைக்காக பயன்படுத்தலாம் இல்லையா? இனிமே நாம அது மேல ஒரு கண்ணு வச்சாகணும். ஆடி, இன்னைக்கு நைட் நீ தூங்காம அதை நல்லா பாத்துக்கோ, சரியா? ஆனா தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணு. ஓகே. இந்த டிங்கு வீட்டை விட்டு வெளியில போச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சிவா. சிவா, அந்த டிங்கு தான் திருடன்னு நீ நம்புறியா? இன்னைக்கு நைட் அது நிச்சயமா தெரிஞ்சிடும் ரேவா. அதுதான் திருடனா இருந்தா இன்னைக்கு நைட்டும் அது வெளியில எந்திரிச்சு வரும். திருடின பொருளை கொண்டு போய் அதோட பாஸ் கிட்ட கொடுக்கும். சிவா கொஞ்சம் சீக்கிரமா வா. டிங்கு எந்திரிச்சு போயிடுச்சு. சரி, நான் பாத்துக்கிறேன். அது மாடிக்கு தான் போயிட்டு இருக்கு. நீ அதை அமைதியா ஃபாலோ பண்ணு. நான் வந்துகிட்டே இருக்கேன். சத்தம் போட்டுறாத ரேவா. நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. நீங்களும் வந்துருங்க. இந்த டிங்குவோட ஓனர் யாருன்னு நாம இப்ப கண்டுபிடிச்சாகணும்.
ஏய் டிங்கு எந்த பக்கமா போச்சு? அது அந்த வீட்டு பக்கமா ஏறி குதிச்சு அந்த வழியா போச்சு. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டே இருங்க. யார் கண்ணியாவது டிங்கு தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சிவா, அது இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. வேதாஸ் மார்க்கெட் கிட்ட சீக்கிரமா வா. அந்த பக்கம் தான் போகுது. மெதுவா தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் போ. அந்த ஹோட்டல்ல மேல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல தான் அந்த குரங்கு இருக்கணும். ஆனா எந்த ரூம் எந்த ஃப்ளோர்னு தான் என்னால சரியா பார்க்க முடியாம போயிடுச்சு. லட்டு சிங் சார ஹெல்ப் கூப்பிட வேண்டியதுதான். ஹலோ லட்டு சிங் சார். என்னாச்சு? எதுக்காக இப்படி பண்ற? அட யாரை பார்த்து இப்படி பயப்படுற? என்னன்னு சொல்லு. ஓ, இந்த பசங்க உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களா? நான் இதை விட சூப்பரான ஈவல் பிளான உடனே போட்டாகணும். இன்னும் கூட ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. சார், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எங்க ஹோட்டல்ல அனிமல் அலோட் இல்ல சார். பெட்ட கொண்டு வர விட மாட்டோம். அந்த மாதிரி யாரும் கொண்டு வரவும் மாட்டாங்க. லட்டு சிங் சார், இந்த டிங்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கிடைச்சது. நம்ம ஏன் இந்த சிசிடிவியோட 2 நாளைக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் பார்க்க கூடாது? நிச்சயமா அதுல யாராவது சிக்குவாங்க. குரங்க மறைச்சு கூட கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இதுவும் நல்ல ஐடியா தான்.
சரிதான். லட்டு சிங் சார், இந்த கோட் போட்டு வந்த ஆள் மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பாருங்களேன், இவ்வளவு வெயில் அடிக்கிற சீசன்ல இவ்வளவு பெரிய கோட்டை போட்டு இந்த ஆள் சுத்திக்கிட்டு இருக்காரு. பாக்கெட்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்களேன். நிச்சயமா அந்த பாக்கெட்ல ஏதோ இருந்திருக்கணும். அதனாலதான் அந்த சின்ன பையனை பாருங்களேன், அந்த பாக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் 5th ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 504ல இருக்காரு சார். சீக்கிரம் வாங்க போலாம். கான்ஸ்டபிள், நீ படிக்கட்டு வழியா வந்துரு, நான் லிஃப்ட் வழியா வந்துடுறேன். ஓகே சார். அச்சோ. ஹலோ, ரூம் 504. ப்ளீஸ் நீங்க உங்க ரூம்லயே இருங்க. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு. சரி மேடம், உடனே வர சொல்லுங்க. ஏய் குரங்கு பாண்டி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆமா. ஏய் எத்தனை ஆச்சு தோச்சு ஒரே கப்புடா நாத்த தாங்கல. ஏய் ஐயோ மிஸ்டர் குரங்குக்குமார் சார், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒழுங்கா போலீஸ் சாரா நடந்துருங்க. லட்டு சிங் சார் வேற ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்காரு. ஏய் ஏய் தம்பி, நீ இன்னும் டிங்குவோட திருட்ட மட்டும்தான் பார்த்துருக்க. அதோட ஃபைட்டை நீ பார்த்தது இல்லைல்ல. இப்போ பார்ப்பீங்கோ. நம்பி டிங்கு ஸ்டார்ட் பண்ணுமா. சொன்ன பார்க்குற டிங்கு அட்டாக். ஐயோ என்ன தம்பி? ஏய், நீ நல்ல ஃபைட்டர் தான். இந்த வாழைப்பழம் சாப்பிடு. கம் ஆன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பா. நண்பர்கள் சண்டை போட மாட்டாங்கல்ல. ஹே டிங்கு, மறுபடியும் டான்ஸ் ஆடலாமா? நான் போய் இப்ப அவரை பார்த்துட்டு வரேன். டிங்கு, இங்க ஃபைட் போயிட்டு இருக்கு. நீ அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அட்டாக் அட்டாக் அட்டாக். நான் ஒண்ணு பண்ணுறேன். சின்ன பையா, வழியில இருந்து தள்ளி போ. நான் இங்கிட்டு கிளம்பணும். ஏய் குரங்கு பாண்டி, பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த பையன்கிட்ட என்ன காப்பாற்றுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அடி தாங்க முடியல. இவனை புடிச்சு கொண்டு போய் ஜெயில போடுங்க சார். நாங்க இங்க ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். நானும் வரேன். ஏய் கான்ஸ்டபிள், அவனை தூக்கிட்டு போய் லாகப்ல தள்ளியா. இதோட பார்ட்டி